மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான தவணை 2 இருக்கும் தாலாட்டு என்பது பற்றி இன்று பார்க்க உள்ளோம். உங்களுக்கு தெரியும், நாட்டார் பாடல்கள் என்பது பற்றி நாங்கள் தரம் 6, தரம் 7 வகுப்புகளில் நாங்கள் படித்திருக்கின்றோம். அதாவது நாட்டார் பாடல்கள்ன்ற கலாச்சார பின்னணி, அந்த கலாச்சார பின்னணி எவ்வாறு அமைந்துள்ளது என்பது. இப்போ மனித வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த நாட்டார் பாடல்கள் பின்னிப்பிணைந்து காணப்படுகின்றது. அதாவது முதலாவது மருத்துவச்சி பாடலாக காணப்படுகின்றது. அதாவது குழந்தை பிறந்தபோது பாடப்படும் பாடல், அதாவது மருத்துவச்சியினால் பாடப்படுற ஒரு பாடல் தான் மருத்துவச்சி பாடல். அந்த பாடலுக்கு அடுத்ததாக இந்த தாலாட்டு பாடல் காணப்படுகின்றது. அதாவது தாள் என்று சொன்னால் நா என்று பொருள்படும். தாள் என்பதற்கு பொருள் நா என்று பொருள்படும். அப்போ நாவினால் நாங்கள் ஒலி எழுப்பி பாடப்படுவதுதான் இந்த தாலாட்டு என்று அமைந்துள்ளது. அதாவது நாங்கள் நாவினால் ஒலி எழுப்பி பாடப்படும் பாடலைத்தான் நாங்கள் தாலாட்டு பாடல் என்று அழைக்கின்றோம். இந்த தாலாட்டு பாடல் எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்படுகின்றது என்று சொன்னால், பார்த்தீர்கள் சொன்னால், இந்த தாலாட்டு பாடல் ஒரு தாய் அல்லது மாமியோ அல்லது அத்தை அவ்வாறான உறவுகள் மூலம் ஒரு குழந்தையை தூங்க வைப்பதற்காக பாடப்படும் பாடல்தான் இந்த தாலாட்டு பாடல். அதாவது குழந்தையை மடியில் வைத்தோ அல்லது ஒரு ஏணையை கட்டி அந்த ஏணையிலே குழந்தையை வைத்து தாலாட்டி அவர்கள் பாடும் பாடல்தான் இந்த தாலாட்டு பாடல். அந்த காலத்தில் இந்த தாலாட்டு பாடல் என்பது அவர்கள் வேலைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். அதாவது வேலைகளுக்கு போபவர்களாக இருப்பார்கள் தாய்மார்கள். அப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால், மரத்திலே ஏணைகளை கட்டி போட்டு அந்த ஏணையிலே குழந்தைகளை தூங்க வைத்து விட்டுத்தான் அவர்கள் வேலைகளை செய்வார்கள். ஏணையிலே போடுவார்கள் அல்லது வீட்டில் தொட்டிலில் பிள்ளைகளை தூங்க வைப்பார்கள் அல்லது மடியிலே வைத்து பிள்ளைகளை தூங்க வைப்பார்கள். அப்போது பாடப்படும் பாடல்தான் இந்த தாலாட்டு பாடல். இந்த தாலாட்டு பாடல் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொன்னால், எளிமையான மொழி நடைகளில் இந்த தாலாட்டு பாடல் அமைந்திருக்கும். இலகுவான மொழி நடை. அதாவது ஒரு குழந்தை வளர்ந்து பிற்காலத்தில் அந்த குழந்தை எவ்வாறான சிறப்புகளை பெறப்போகின்றது, எவ்வாறான சிறப்புகளை அந்த குழந்தை பெற வேண்டும், அந்த குழந்தை வளர்ந்து எவ்வாறு வர வேண்டும் என்பதை ஒரு தாய், அத்தை, மாமி அவர்கள் பாடல் மூலமாக பாடி அந்த குழந்தையை தூங்க வைப்பார்கள். அதாவது சில வேளைகளில் உவமைகளாக கொவ்வை பழமே, மாம்பழமே அல்லது கண்மணியே என்றவாறெல்லாம் அந்த குழந்தையை உவமைத்து பாடலை பாடுவார்கள். இந்த பாடல்களில் ஆராரோ ஆரிவரோ இவ்வாறான வரிகள் காணப்படும். இந்த பாடல்களில் ஆராரோ ஆரிவரோ என்ற வரிகள் காணப்படும். இந்த பாடல்கள் எவ்வாறான ராகங்களில் அமைந்திருக்கும் என்று சொன்னால், தாலாட்டு பாடல்
எவ்வாறான ராகங்களில் அமைந்திருக்கும் என்று சொன்னால் ஆனந்த பைரவி, ஜதுகுல காம்போஜி, நீலாம்பரி, சகானா இவ்வாறான ராகங்களில் இந்த தாலாட்டு பாடல் அமைந்து காணப்படும். அதாவது நாட்டுப்புற மக்களினாலே பாடப்பட்ட வந்த ஒரு பாடல் வகைதான் இந்த தாலாட்டு பாடல். அதாவது குழந்தை பிறந்தவுடன் பாடப்படும் பாடல் மருத்துவச்சி பாடல். அடுத்ததாக வரும் இந்த பாடல் தான் தாலாட்டு பாடல். தாலாட்டு பாடல் நாங்கள் பார்க்கும்போது இதில் எவ்வாறான கேள்விகள் வினாக்கள் வரலாம் என்று நாங்கள் பார்த்தோமானால், தாள் என்று சொன்னால் இதனை குறிக்கின்றது, நாவினை குறிக்கும். தாலாட்டு என்ற பெயர் வர காரணம் எதுவென்று சொன்னால், நாவினால் ஒலி எழுப்பி பாடப்பட்ட பாடல். ஆகவே இப்பாடலை நாங்கள் தாலாட்டு பாடல் என்று அழைக்கின்றோம். இந்த பாடலிலே எவ்வாறான வரிகள் காணப்படுகின்றது, குறிப்பாக விசேஷமான சொற்களாக எவ்வாறான சொற்கள் காணப்படுகின்றது என்று சொன்னால், ஆறாரோ ஆரிவரோ போன்ற சொற்கள் காணப்படுமானால் அந்த பாடல்களை தாலாட்டு பாடல் என்று அழைக்கலாம். அடுத்ததாக இந்த தாலாட்டு பாடல் எவ்வகையான ராகங்களில் அமைந்திருக்கும்? இந்த வினாவிற்கு நாங்கள் நீலாம்பரி, சகானா, ஜதுகுல காம்போஜி இவ்வாறான ராகங்களில் இந்த தாலாட்டு பாடல் அமைந்து காணப்படும். அதாவது நாட்டார் பாடல்களின் கலாச்சார பின்னணி. இதில் இந்த தாலாட்டு பாடல் என்பது மருத்துவச்சி பாடலுக்கு அடுத்ததாக காணப்படுகின்றது. அதாவது கிராமப்புற மக்களினால் பாடப்பட்டு வந்த ஒரு பாடல் வகைதான் இந்த தாலாட்டு பாடல். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம் இந்த நாட்டார் பாடல்களில் எவ்வாறான பாடல்கள் காணப்படுகின்றதுன்னு சொல்லி. அதாவது மருத்துவச்சி பாடல், தாலாட்டு பாடல், தொழிற்பாடல், அதுக்கடுத்ததாக விளையாட்டு பாடல், அதில் ஊஞ்சல் பாடல், கொம்பு முறி பாடல் போன்ற பாடல்கள் காணப்படுகின்றன. இறுதியாக இந்த தாலாட்டு பாடல் மருத்துவச்சி பாடலுக்கு அடுத்ததாக முதலாவதாக இரண்டாவதாக வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் இறுதியாக பாடப்படும் பாடல் தான் ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடல் எங்களுக்கு தாலாட்டு பாடல் தரம் 8 தவணை 2 காணப்படுகின்றது இந்த தாலாட்டு பாடல் பற்றி. அதே போல் அடுத்ததாக ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடலில் நாங்கள் நாட்டார் பாடல்களில் கலாச்சார பின்னணியில் முழுமையாக பார்த்தபோது இந்த ஒப்பாரி பாடல் என்றால் என்ன என்றது பார்த்திருக்கின்றோம். அதே போல் இப்போது இங்கு தரம் 8 தவணை 3 ஒப்பாரி பாடலை பற்றி தனியாக இருக்கின்றது. அதாவது தரம் 8 தவணை 2 தாலாட்டு பாடல் பற்றி தனியாக இருக்கின்றது. அதே போல் ஒப்பாரி பாடலும் உங்களுக்கு தவணை 3 இருக்கின்றது. அதாவது சிறு உரிப்பு அப்படியான வினாக்களாக இந்த தாலாட்டு பாடல் அல்லது ஒப்பாரி பாடல் வரும். அப்போ இந்த ஒப்பாரி பாடலை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இது மனித வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து காணப்படும் இந்த நாட்டார் பாடல் இறுதியாக பாடப்படும் பாடல்தான் இந்த ஒப்பாரி பாடல். மனித வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து காணப்படும் இந்த நாட்டார் பாடல்களில் இறுதியாக காணப்படும் பாடல்தான் இந்த ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடல் மங்கையர்களுக்கு உரித்தான ஒரு பாடலாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு துன்பகரமான விடயமான இந்த ஒப்பாரி பாடல்
இது மங்கையர்களால் தான் இந்த பாடல்கள் பாடப்படுகின்றது. ஏற்கனவே பார்த்தோம், மங்களமான நிகழ்வுக்காக பாடப்படும் பாடல் மங்கையர்களுக்கு என்று இருக்கின்றது. அதாவது கும்மி, கோலாட்டம் இப்படியான பாடல்கள் இருக்கின்றது. அதே போல் இது ஒப்பாரி பாடலும் மங்கையருக்கு உரிய ஒரு பாடல். இந்த பாடல் ஒரு இறந்தவரின் பெருமைகளை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலே எவ்வாறு வாழ்ந்தார், எவ்வாறான சிறப்புகளை அவர் செய்தார், அவருடைய பெருமைகள், அவருடைய உறவுகள், அவர்களை கூறி, அவருடைய சிறப்புகளை கூறி பெண்கள் சேர்ந்து அன்று அந்த மரண சடங்கின் போது பெண்கள் சேர்ந்து பாடப்படும் ஒரு பாடல் தான் இந்த ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடலிலே மாமி, அந்த இறந்தவரின் அம்மாவின் கதறல் மூலமான ஒப்பாரி பாடல். அடுத்தது தாயின் கதறல் மூலமான ஒப்பாரி பாடல். மாமியார், மாமனார், பிள்ளைகள், அவர்களுடைய உறவு முறைகள், அவர்கள் எவ்வாறு பாடல்களை பாடுகின்றார்கள் என்று கூறப்படும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய 31வது நாள் அந்த அந்தியேட்டி என்று சொல்லுவினா, அன்றைக்கு அந்த ஒரு புத்தகம், ஒரு மலரை அன்று அவருடைய நினைவு தினமான அன்று நினைவாக அதை வெளியிடுவார்கள். அந்த புத்தகத்திலே கூடுதலாக ஒவ்வொரு முறைகளை போட்டு இறந்தவருடைய அம்மா, அப்பா, பிள்ளைகள், மாமன், மாமி, அத்தைமார், அப்படி அவர்களுடைய அந்த உறவு முறைகளையும் போட்டு அந்த உறவு முறைகளின் எவ்வாறு இவருடைய சிறப்புகளை கூறி, அவர் எவ்வாறு எங்களுடன் உறவுகள் அவர் வாழ்ந்தார் என்றதை கூறி அந்த புத்தகத்திலே வெளியிட்டிருப்பார்கள். சிறிய சிறிய பாடல்களாக, பாடல் முறையிலே அந்த உறவு முறைகளை போட்டு எழுதியிருப்பார்கள். ஆகவே இந்த ஒப்பாரி பாடல் என்று சொன்னால் அந்த இறந்தவரின் சிறப்புகளை கூறி பாடப்படும் பாடல் தான் அந்த ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடல் தாலாட்டு பாடல் முதலாவதாக முன்னுக்கு வருகின்றது. நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னர் இறுதியாக பாடப்படும் பாடல் இந்த ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடல் ஆகிரி ராகத்தில் அமைந்து காணப்படும். ஆகிரி ராகம், அதாவது இந்த சங்கீத பாடம் என்பதால் இந்த ஆகிரி ராகம் என்பது ஒரு பிரிவிற்குரிய ராகம். அதாவது சொல்லுவார்கள், இந்த ஆகிரி ராகம் ஒரு பிரிவை ஏற்படுத்தும் ராகம். ஆகவே தான் இந்த ஆகிரி ராகத்தில் இந்த பாடல்கள் பாடப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணியில் முதலாவதாக இந்த தாலாட்டு பற்றி பார்த்தோம். தாலாட்டு, அதாவது இந்த தாலாட்டு என்று சொன்னால் நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணியில் தாலாட்டு எப்போது பாடப்படுகின்றது என்று சொன்னால் அது ஒரு குழந்தையை தூங்க வைப்பதற்காக பாடப்படும் பாடல் தான் இந்த தாலாட்டு பாடல். அடுத்ததாக இந்த தாலாட்டு பாடல் என்பதன் பெயர் வர காரணம் தாள் என்று சொன்னால் நாவை குறிக்கும். நாங்கள் குழந்தையை தூங்க வைப்பதற்காக நாவினால் ஒலி எழுப்பி பாடப்படும் பாடல் என்பதால் இந்த பாடலை நாங்கள் தாலாட்டு பாடல் என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த தாலாட்டு பாடல் அமைந்த ராகம் என்னென்ன ராகங்கள் இந்த தாலாட்டு பாடல் அமைந்து காணப்படுகின்றன்னு சொன்னால் ஜதுகுலகாம்போஜி, நீலாம்பரி, சகானா, ஆனந்த பைரவி இவ்வாறான ராகங்களில் இந்த தாலாட்டு பாடல் அமைந்து காணப்படுகின்றது. இந்த தாலாட்டு பாடலிலே விசேஷமாக காணப்படும், சிறப்பாக காணப்படும் சொற்கள் ஆராரோ ஆரிவரோ இவ்வாறான
சொற்பிரயோகம் இந்த தாலாட்டு பாடலிலே காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் ஒப்பாரி. இந்த ஒப்பாரி பாடல் இந்த நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி, அதாவது மனித வாழ்க்கையிலே பின்னி பிணைந்து காணப்படும் இந்த நாட்டார் பாடல் வரிசையிலே எவ்வாறு காணப்படுகின்றது இந்த ஒப்பாரி பாடல் என்று சொன்னால், இறுதியாக ஒரு மனித வாழ்க்கையில் இறுதியாக பாடப்படும் பாடல்தான் இந்த ஒப்பாரி பாடல். அதற்குரிய வினா, இந்த ஒப்பாரி பாடல் எவ்வாறாக அமைந்திருக்கும் என்று சொன்னால், இந்த ஒப்பாரி பாடலும் தான் தாலாட்டு பாடலும் தான் எளிமையான மொழி நடையில் அமைந்திருக்கும், எளிமையான இசை வடிவத்தில் அமைந்திருக்கும். இவ்வாறு இந்த ஒப்பாரி பாடல் காணப்படும். அடுத்ததாக உருமி மேளம் என்று சொல்லுவோம். அதாவது இந்த பறை என்ற வாத்தியம் இந்த மரணச் சடங்கின் போது அந்த காலத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த பறை கிராமிய வாத்தியங்களில் நாங்கள் இந்த பறை பற்றி முன்பு பார்த்த நாங்கள், அதாவது கிராமிய இசைக்கருவிகள். இப்போ பாருங்கள், இந்த நாட்டார் பாடலை பற்றி பார்க்க நாங்கள் முன்பு படித்த விடயங்களும் இதற்குள் வருகின்றது. அப்போ நாங்கள் இதை மட்டும்தான் கணக்க படிக்கணும் இல்லை, நாங்கள் முதல் படித்த விடயங்களையும் இதற்குள்ளே நாங்கள் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பறை என்ற, அதாவது இசைக்கருவிகள், கிராமிய இசைக்கருவிகள். அந்த கிராமிய இசைக்கருவிகளில் நாங்கள் பறை என்ற வாத்தியத்தை பற்றி முழுமையாக பார்த்த நாங்கள். அந்த பறை என்ற வாத்தியம் இங்கு ஒப்பாரி பாடலில் வருகின்றது. அதாவது ஒரு ஒப்பாரி பாடல் என்பது ஒரு மரணச் சடங்கின் போது இறந்தவரை பற்றி அவருடைய சிறப்பான விடயங்களை, அவருடைய பெருமைகளை எடுத்து கூறி பாடப்படும் பாடல், அதாவது மங்கையர்களால் சேர்ந்து பாடப்படும் பாடல் தான் இந்த ஒப்பாரி பாடல். அந்த மரணச் சடங்கின் போது அன்று இந்த பறை என்னும் வாத்தியம், அந்த இசைக்கருவி, அந்த இசை வாத்தியம், கிராமிய இசைக்கருவி பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பறைக்கு முரசு என்றும் பெயர். அதாவது அந்த காலத்தில் இதனை செய்திகளை அறிவிக்கும் முகமாகவும் இந்த பறை வாத்தியத்தை பயன்படுத்தினார்கள். இந்த பறை வாத்தியம் மரணச் சடங்குகளின் போதும் அன்றைய நாட்களில் இருந்து இன்று வரையும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதாவது ஒரு மரண வீட்டில் இந்த பறை வாத்தியம் கேட்டால் எங்களுக்கு தெரியும், எங்கேயோ அருகில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு மரணச் சடங்கு இடம்பெறுகின்றது என்பதை அறிய தரு ஒரு வாத்தியமாக காணப்படுகின்றது. அன்றைய காலத்தில் இது சில விடயங்களை அரச செய்திகளை அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த வாத்தியம் ஆனால் இன்று வரை இந்த வாத்தியம் ஒரு மரணச் சடங்கு, ஒரு எங்களுக்கு அருகில் உள்ள எங்கேயாவது ஒரு வீட்டில் மரணச் சடங்கு இடம்பெறுமாக இருந்தால் இந்த இசைக்கருவி, இந்த பறையின் சத்தம் கேட்கும்போது இது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது இந்த பறை வாத்தியத்தின் மூலம். ஆகவே மரணச் சடங்கின் போது பயன்படுத்தப்படும் வாத்தியம் எது என்று சொன்னால் இந்த பறை வாத்தியம்தான். ஆகவே மாணவர்களே, இப்போ இதில் வரும் குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தாலாட்டு பாடல், அதாவது மனித வாழ்க்கையில் பின்னி பிணைந்து காணப்படும் பாடல் வகைகளில் ஒன்றுதான் இந்த தாலாட்டு பாடல். அடுத்தது தாள் என்பது நாவை குறிக்கின்றது. அதாவது நாவினால் ஒலி எழுப்பி பாடப்படும் பாடல் தான் தாலாட்டு பாடல். என தாள் என்றால் நா என்று பொருள்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்த ஆராரோ ஆரிவரோ இவ்வாறான சொற்பிரயோகங்கள் காணப்படும் பாடல் என்ன பாடல் என்று சொன்னால் தாலாட்டு பாடல். இந்த பாடல் குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக பாடப்படும் பாடல் தான் இந்த தாலாட்டு பாடல். இந்த தாலாட்டு பாடல் எளிமையான மொழி நடையிலும் எளிமையான இசை வடிவத்திலும் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக இந்த தாலாட்டு பாடல் அமைந்த ராகம் சகானா, ஆனந்த பைரவி, ஜதுகுல காம்போஜி இவ்வாறான ராகங்களில், நீலாம்பரி இவ்வாறான ராகங்களில் இந்த பாடல் அமைந்திருக்கும். அடுத்ததாக ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடல் ஒரு
மரணச் சடங்கின் போது இறந்தவருடைய சிறப்புகளை பெருமைகளை அவர் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதை பற்றி கூறி பாடப்படும் பாடல், அதாவது மங்கையர்களால் சேர்ந்து பாடப்படும் மங்கையர்களுக்கு உரித்தான ஒரு பாடல் இந்த ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடல் பாடப்படும் ராகம் ஆகிரி ராகத்தில் இந்த ஒப்பாரி பாடலை நாங்கள் பாடலாம். ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இன்று தாலாட்டு பாடல் என்றால் என்ன, அடுத்ததாக ஒப்பாரி பாடலுக்கு பயன்படுத்தப்படும் வாத்தியம், அதாவது கிராமிய இசை கருவி பறை என்பது பற்றியும் பார்த்தோம். ஆகவே நாங்கள் இந்த தாலாட்டு பாடல், அடுத்தது இறுதியாக பாடப்படும் ஒப்பாரி பாடல், இவற்றினை சிறு குறிப்பு அவ்வாறான வினாக்கள் வரும்போது எழுதக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த தாலாட்டு பாடலுக்கு உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் குழந்தையை உறங்க வைக்கும்போது அந்த குழந்தையை மடியிலே வைத்து ஆராரோ ஆரிவரோ ஜாரடித்து நீ அழுதாய் கண்ணுறங்கே கண்மணியே ஆராரோ ஆரிவரோ இவ்வாறு பாடுவார்கள். கோவை பழமே விட்டாத மாங்கனியே ஆராரோ ஆரிவரோ ஆராரோ ஆரிவரோ இவ்வாறு கிராமப்புற மக்களினால் பாடப்பட்டு வருகின்றது இந்த தாலாட்டு பாடல். இதேபோல் இப்பொழுது இந்த சினிமா பாடல்கள்லேயும் இவ்வாறான இந்த தாலாட்டு பாடல்கள் வருகின்றது. ஏனென்று சொன்னால், உங்களுக்கு இப்போது இந்த சினிமா பாடல்களை வைத்து கொண்டு உங்களுக்கு சொல்லும் போதும் உங்களுக்கு அந்த தாலாட்டு பாடல் இவ்வாறு இருக்கின்றது. நாங்கள் நாட்டார் பாடலில் இருந்து வந்தது தான் இந்த சினிமா துறைக்குள்ளேயும் இந்த பாடல்கள் வருகின்றது. அதாவது ஒரு பழைய ஒரு பாடல்தான். தேனூரும் ராகம் நான் பாடும் நேரம் விண்மீன்கள் வானின் மேலே தூங்குதே கண்ணின் மணியே நீயும் உறங்கு உன்னை நீயும் மறந்துறங்கு ஆரிராரோ ஆரிராரிரோ. பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஒரு சினிமா பாடலாக இருந்தாலும் அது ஒரு குழந்தையை உறங்க வைப்பதற்காக பாடப்படும் பாடல்தான் இந்த பாடல். கண்ணின் மணியே, அதாவது விண்மீன்கள் வானின் மேலே தூங்குதே கண்ணின் மணியே நீயும் உறங்கு என்று பாடப்படுகின்றது. அதேபோல்தான் இந்த ஒப்பாரி பாடல்களும். ஒப்பாரி பாடல்களும் அவருடைய பெருமைகளை கூடி நின்று பெண்கள் அவரை சுற்றி நின்று அதை ஒப்பாரியாக பாடுவார்கள். அழுது புலம்பி அவருடைய பெருமைகளை கூறி, இப்போ அவர் என்ன எவ்வாறு மக்களுக்கு உதவி செய்திருக்கின்றார், எவ்வாறு உறவுகளுக்கு உதவி செய்திருக்கின்றார், அவரால் நாங்கள் கல்விகளை எவ்வாறு கற்றிருக்கின்றோம் என்று அவருடைய பெருமைகளை கூறி அந்த ஒப்பாரி பாடல்களை அவர்கள் பாடுவார்கள். தாலாட்டு, இறுதியாக ஒப்பாரி. இந்த தாலாட்டு பாடலை போலதான் மருத்துவச்சி பாடலும். அதுவும் அந்த சின்னல்ல அரிசி பொதியோடும் வந்தீரோ தம்பி அரிசி மலை நாடும் கண்டீரோ தம்பி, அது இந்த தாலாட்டு பாடலுக்கு முதல் பாடலாக வருகின்றது. அது குழந்தை பிறந்தவுடன். மஞ்சள் பொதியோடும் வந்தீரோ தம்பி மஞ்சள் மலை நாடும் கண்டீரோ தம்பி. அப்போ இவ்வாறான அரிசி பொதியோடு வந்தீரோ அரிசி மலை நாடுகளை கண்டு வந்தீரோ என்று பாடுகின்றார்கள். அப்போ இவ்வாறு தான் இந்த தாலாட்டு பாடல், மருத்துவச்சி பாடல், அடுத்ததாக
ஊஞ்சல் பாடல், விளையாட்டு பாடல், தொழிற்பாடல், இவை ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறான எளிமையான மொழி நடைகளும் எளிமையான இசை வடிவங்களையும் போட்டு மிகவும் அழகாக பாடுவார்கள். இந்த பாடல்கள் இப்போ தாலாட்டு பாடல்கள் எல்லாம் ஏற்கனவே எழுதியோ இசையமைத்து வைத்தோ பாடப்படும் பாடல்கள் அல்ல. உடனே அவர்களுடைய நாவிலிருந்து வரும் சொற்களை கொண்டு பாடி இசையை போட்டு உறங்க வைப்பதுதான் இந்த தாலாட்டு பாடல். ஆகவே மாணவர்களே, நீங்களும் இந்த தாலாட்டு பாடல் தொடர்பாக நீங்களும் சிறிய சிறிய பாடல்களை ஆக்கி, அதாவது எழுதி, இந்த பாடல்களை நீங்கள் 4 வரிகளில் எழுதி அந்த பாடல்களுக்கு இசை அமைத்து நீங்கள் பாடி பார்க்கலாம். சிறிய குழுக்களாக சேர்ந்து 4 வரி பாடல்களை எழுதி அந்த 4 வரி பாடல்களுக்கும் இந்த 6 6 என்ற சொற்பிரயோகங்களையும் போட்டு அந்த பாடல்களை நீங்கள் பாடி பார்த்தீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தாலாட்டு பாடல் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது விளங்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து நான் இன்றைய வகுப்பை நிறைவேற்றி கொண்டு வருகின்றேன். வணக்கம் பிள்ளைகளே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.